நமது ஜெபம் டிவியில் இயேசு உங்கள் ஆத்தும நண்பன். இயேசு கிறிஸ்துவின் பிற்கப்பட்ட சரீரத்துக்கு அடையாளமா இருக்கிற அந்த அப்பம், இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்துக்கு அடையாளமா இருக்கிற அந்த ரசம், இதை நம்ம சேர்ந்து ஒரு மனதாக நம்ம பானம் பண்ணும் பொழுது நமக்குள்ளாலேயும் அந்த உடன்படிக்கையின் உறவு இருக்கிறது. அதன் அடிப்படையிலே நம்ம சமாதானம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்துகிறது. Every Saturday and Sunday, Jesus Friend of Your Soul program at 7 p.m. only on Jabam TV.
அல்லேலூயா. மீட்பரும் இரட்சகரும் ஆத்தும நண்பராகி இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். Very happy to greet you in the mighty name of the beloved one of our soul, Lord Yeshua Jesus. Let's pray and get into today's word. பரலோக தகப்பனே, நீர் எங்களை மிகவும் நேசிக்கிறீர். உம்முடைய அன்பு உயர்ந்தது, ஒப்பிட முடியாத அளவிற்கு அது உன்னதமானது. உம்முடைய அன்பினாலே என்னையும் எங்களையும் நீங்கள் கரம் பிடித்து உங்கள் வழியிலே வழி நடத்துகிறீங்க. இன்றைக்கும் எங்களை இன்னொரு படி முன் செல்ல கிருபை தாங்க. Father, we thank you for your great love for us. In your great love and mercy, you are holding us by our hands and you are leading us step by step in the right way. Today also lead me and lead us one step further. Bless this program with your presence and bless your people in Jesus' name. Amen. அருமையான நண்பர்களே, நம்முடைய ஆத்தும நண்பர் இயேசுவை குறித்து நம்ம தியானித்து வருகிறோம். அவருடைய போதனைகளை நம்ம தியானித்து வருகிறோம். நிச்சயமாக இது ஒரு ஆசீர்வாதமான காரியம். பழைய செய்திகளை ஜீசஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் யுவர் சோல் அண்ட் பீஸ் கிவர் என்று சொல்லி யூடியூப்பில் போய் பாருங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்க, உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டு கோ பேக் அண்ட் ஆல்சோ யூ லிசன் டு தி programs that we have recorded and kept for you ready to view anytime in YouTube under the title Jesus Friend of Your Soul and Peace Giver. இன்றைக்கு நம்ம அந்த மார்க் எழுதின சுவிசேஷன் கடைசி பகுதியிலே தியானித்து கொண்டிருந்த அந்த நித்திய வாழ்வு, அழிவில்லாத அல்லது எரிகிற அவியாத அக்னியுள்ள நரகம், இதிலிருந்து அடுத்த பகுதிக்கு நம்ம கடந்து வருகிறோம். மார்க்கு 9வது அதிகாரத்திலே 49, 50 இந்த வசனங்களை நம்ம தியானிக்க போகிறோம். 49வது வசனத்தில் எழுதியிருக்கிறது, எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்னியினால் உப்பிடப்படுவான். Lord Jesus is teaching them, taking them further and teaching them how salt is used in all the offerings, and like that he says every man will be tested by fire. அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, உப்பு நல்லது தான், உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதனாலே சாரம் உண்டாக்குவீர்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார், உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாயிருங்கள், ஒருவரோடொருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள் என்று சொல்கிறார். Lord Yeshua is telling how salt is good, and then he is teaching some truths from the basic need of our everyday life, salt. Some spiritual truths. He says salt is good, but if salt loses its saltiness, then how can you make it salty? Then he says, have the salt in yourselves and be at peace among you. இந்த செய்தியினுடைய பின்னணியை நம்ம பார்க்கும் பொழுது, இயேசு மறுரூப மலைக்கு அங்கே இஸ்ரவேலில் வடக்கு பகுதியிலே சென்று அங்கே இப்பொழுது திருப்பி தெற்கு பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறார். சீஷர்களுக்கு இடையிலே அங்கே நமக்கு நடந்த வாக்குவாதங்களை எல்லாம் குறித்து நம்ம பார்த்தோம். அவங்களுடைய பெரிய கேள்வி என்னென்னா, யார் பெரியவர், நம்மளே யார் பெரியவர், நீயா நானா? அப்போது இந்த சத்தியத்துக்கு அடுத்த செய்திகளை அவங்களுக்கு எடுத்து சொல்லி, நித்திய வாழ்வை குறித்து சொல்லி, நித்திய எரியாத அக்னியை குறித்து சொல்லிவிட்டு அவர் இப்பொழுது அடுத்தபடி உப்பிலிருந்து சில காரியங்களை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டை நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது எல்லா பலிகளிலும் உப்பு பயன்படுத்தப்படும். லேவியராகமும் அங்கே நம்ம பார்க்கிறோம் 2வது அதிகாரம் 13வது வசனத்தில், எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படும், நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக, நீ படைக்கிற எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயாக. இங்கே சாரமாக்கப்படுவாயாக என்பதற்கு மாலாக், ரப். அப்போ அந்த பலிகளை அவங்க செலுத்தும் பொழுது ஒரு மிருகத்தை அடித்து அதை அங்கே மாம்சத்தை பலிபீடத்தில் வைக்கும் பொழுது உப்பை எடுத்து அங்கே அதில் உராசி அதோடு சேர்த்து தான் அங்கே உப்பிடப்பட்டதாக அவங்க பலி கொடுக்க வேண்டும். இதுதான் அங்குள்ள அந்த நியமம். ஸோ த பிரின்சிபல், counsel, the law in the Old Testament was whenever they offered an offering, say a meat offering, they have to add salt to it. They have to rub the body of that flesh with salt and then only place it as an offering.
எண்ணாகமம் 18-19 விதமாக பார்க்குறோம். ஆல் தி ஆஃபரிங்ஸ் ஆஃப் த ஹோலி திங்ஸ், அதை எப்படி படைக்க வேண்டும் என்று சொல்லி, they have to be salted and it's a covenant of salt forever. இந்த பலியை அவங்க செலுத்தும் பொழுது, அதில் உப்பிட்டு அவங்க அதை செலுத்தும் பொழுது, அது ஒரு நித்திய உடன்படிக்கையாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அது ஏதோ ஒரு பலியாக மட்டும் கொடுத்து விட்டு அங்கே சென்று விடுகிறதல்ல, தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு நித்திய உடன்படிக்கையின் அந்த உறவை கொண்டு வருகிறதா இருக்கிறது. அங்கே இயேசு அங்கே நமக்கு அந்த பின்னணியிலிருந்து அவர் கற்றுக் கொடுக்கிறார். ஸோ whenever they are offering this meat salted with salt, which was the rule, and they place it before the Lord on the altar, so it's an eternal covenant. And it's not only a covenant between the one who is offering and God, it's also between his generation and God. ஒரு மனிதன் இந்த பலியை செலுத்தும் பொழுது, உப்பிட்ட பலியை, அது அவனுக்கும் தேவனுக்கும் மட்டுமில்லை, அவனுடைய சந்ததிக்கும் என்னென்றைக்கும் செல்லும் மாறாத உடன்படிக்கை அப்படின்னு சொல்கிறார். அங்கே அவனுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் தேவனோடு உள்ள கூட மாறாத ஒரு உடன்படிக்கையாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது இயேசு தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்கிறார், மத்தேயு 5:13, நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. So that's a parallel passage. Here also we saw, he was telling about the saltiness in the salt. And he is telling his disciples, see, you are the salt of the earth. புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது, when we come into the New Testament, we carry the life of God. We become God's children, we become temples of the Holy Spirit. கடந்த செய்தியில் அதை பார்த்தோம். And the life of God is granted to be placed within us. The glory of God is resting in these temples, the holy temples of God. And we have the responsibility to be a source of blessing for the rest of the humanity. நமக்கும் தேவனுக்கும் ஒரு புதிய உடன்படிக்கை இருக்கிறது புதிய ஏற்பாட்டில். இந்த உடன்படிக்கையின் மூலமாக நம்ம தேவனுடைய பிள்ளைகளாகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக, அவரை விசுவாசிப்பதன் மூலமாக பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறோம். அவருடைய பரிசுத்த ஆலயமாக இருக்கிறோம். நம்ம சரீரம் நம்மளே அவர் வாசம் பண்ணுகிறார். அவருடைய மகிமை நம்மளே வாசம் பண்ணுகிறது. அவருடைய ஜீவன் நம்மளே வாசம் பண்ணுகிறது. நம்ம உலகத்துக்கு சாரம் ஏற்றுகிறவர்களாக, உப்பு கொடுக்கிறவது போல ஒரு தரத்தை கொடுக்கிறவர்களாக நம்ம ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். See, salt, it preserves, it protects the food and it gives flavor to the food and taste to the food. உப்பை நம்ம ஒரு ஆகாரத்தில் சேர்க்கும் பொழுது அது அந்த ஆகாரம் கெட்டு போகாமல் அதை பாதுகாக்கிறது, அதற்கு ஒரு சுவையை கொடுக்கிறது. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை தேவன் இந்த உலகத்திலே, பூமியிலே, இந்த பூமிக்கு உப்பாக அவர் வைத்திருக்கிறார். அப்போ அங்கே இயேசு சொல்கிறார், அந்த உப்பின் சாரத்தை இழந்து போனால் அதை போய் எப்படி சாரமாக்க முடியும்? அதுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்குறார். See, there are different types of salt. The salt that we get from the sea, the salt that is chemical, that is purified, and then there is the rock salt. நம்ம கடல்லேருந்து எடுக்கிற உப்பு, இன்னும் அதை சுத்தப்படுத்தி நல்ல 100க்கு 100 சுத்தமான உப்பாக இருக்கிற உப்பு, இன்னும் பாறை உப்பு, வித்தியாசமான உப்புகள் இருக்கிறது. ஆனால் the real chemical itself is pure and doesn't lose its character. இந்த உண்மையான சுத்தமாக்கப்பட்ட உப்பு அது தன்னுடைய தன்மையை இழப்பதில்லை. ஆனால் ராக் சால்ட் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அது ராக்கிலேருந்து எடுக்கப்படும், பாறையிலேருந்து எடுக்கப்படும், அதில் மண்ணும் கலந்துருக்கும். எந்த அளவு அதில் உப்பு இருக்கிறதோ மண் இருக்கிறதோ அதுக்கு தக்கதாக அதில் சாரம் இருக்கும். அப்போது உப்பு குறைவாக இருந்து மண் கூடுதலாக இருந்துச்சுன்னா அது சாரம் குறைவாக இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு உதாரணத்தை இங்கே இயேசு பயன்படுத்துகிறார். அந்த உப்பில் உள்ள சாரத்தன்மை இல்லாமல் அது சாரம் குறைந்து போனால் அது திருப்பி என்ன செய்ய முடியும்? அதில் எல்லாம் அவ்வளோ மண் கலந்து இருக்கிறதே, அப்போ அதை திருப்பி நம்ம தூர தான் போட வேண்டும். அப்படிப்பட்ட உப்பை அவங்க தூர தான் போடுவாங்க. ஸோ when the salt is full of mud and this rock salt and the quality is poor, you just have to throw it away because it's useless.
இப்போ நம்ம இந்த உலகத்தில் தேவன் ஒரு நோக்கத்தோடு அவர் வைத்திருக்கிறார். நம்ம ஒப்புத்தன்மையை காத்துக்கொள்ள வேண்டும், அவருடைய ஜீவன் நம்ம மூலமாக வெளிப்பட வேண்டும். இதை அங்கே சீஷர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். அந்த 49வது வசனத்தில் நம்ம பார்த்தோம், எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்னியினால் உப்பிடப்படுவான் அப்படின்னு சொல்லியும் பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்கிற கிரியைகள் தேவனுக்கு முன்பாக அது சோதிக்கப்படும் ஒரு நாள். நம்ம தேவனுடைய பிள்ளைகள் தான், தேவனுடைய ஊழியக்காரர்கள் தான், ஆனால் அவருடைய ஊழியக்காரர்கள். அப்போ அவருடைய நியமங்களுக்கு கீழ்ப்பட்டு நம்ம அவரை சார்ந்து நம்ம வாழ வேண்டும், ஊழியத்தை செய்ய வேண்டும். See, we are God's children, God's servants, all right, but all the same we are God's servants and He is our master. So we have to go by His principles, we have to be subjected to His authority, we need to be guided by Him even in ministry, and we are accountable to Him. 1 கொரிந்தியர் 3:13 விதமாக சொல்கிறது, அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். See, everyone's activity will be finally revealed. The truth will come out one day. நாளானது அதை விளங்க பண்ணும். One day is coming when the Lord will judge His own people, His servants, and the quality of their service will be revealed. ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்னியானது பரிசோதிக்கும். So, though our souls are saved and our names are written in heaven, as God's children, as we live on this earth as His testimonies, carrying the salt in ourselves, how we do our ministry, how we live our lives responsibly, it will be tested one day, and our works will pass through the fire, and the fire will test of what quality these works are. நீங்கள் போய் 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் தயவுசெய்து இதை நீங்கள் வாசித்து பாருங்கள். It shows how our works will be tested. Have to go through the fire. Our works will go through the fire, and that fire will bring out that which is gold and silver, and that will last. Wood, stone, stubble, they go through the fire, they do not come out purified like gold or silver. இவ்விதமாக தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம ரட்சிப்பு நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இலவசமாக கொடுக்கப்பட்டாகிவிட்டது. ஆனால் நம்முடைய ஊழியங்கள், நம்முடைய செய்கைகள் அது ஒரு நாளிலே அக்னி மூலமாக கடந்து வந்து சோதிக்கப்பட்டு அது பொன்னாக விளங்க வேண்டும். ஆமென். ஸோ our salvation is given to us free as a gift, and we inherit eternal life. But the reward for the work that we do will be only according to what the fire reveals. It will go through the fire, and the precious gold and silver will come out even more purified, and what is not permanent will be burnt away. ஆகவே நம்முடைய ஊழியங்களிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய செயல்பாடுகளிலும் நம்ம இன்னும் கவனமாக ஆவியானவரை சார்ந்து இருக்க தேவன் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். சரி, அபவுட் தி கவனன்ட், இயேசு அதான் இங்கே சொல்கிறார். கவனன்ட்டை சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவங்களுமாய் இருங்கள் அப்படின்னு சொல்கிறார். பலியை குறித்து சொல்லிவிட்டு, உப்பு பலியில் சேர்க்கப்படுவதை சொல்லிவிட்டு சமாதானமாக இருங்கள் சொல்கிறார். அப்போது அதனுடைய பொருள் என்னவென்றால், அந்த உப்பு பலியிலே சேர்க்கப்படும் பொழுது அங்கே ஒரு உடன்படிக்கை உண்டாகிறது, ஒருவருக்கொருவர் தங்களை அர்ப்பணித்து கொள்ளுகிற ஒரு உறவு உண்டாகிறது. அவ்விதமாக தான் இங்கே இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாக இருக்கிறீங்க. அவருடைய அந்த புதிய உடன்படிக்கையின் மூலமாக உங்களுக்குள்ள ஒரு உறவு இருக்கிறது, உடன்படிக்கையின் உறவு இருக்கிறது. நீங்கள் உங்களுக்குள்ளால நீயா நானா யார் பெரியது என்று போட்டுக்கொண்டு இருக்க முடியாது. See, this is what this is revealing. The salt in the offering, it is a covenant, salt of covenant. So when you make an offering or a covenant with God through this new covenant of the Lord Jesus, through His broken body and shed blood, and those of us who make such a covenant, we have a relationship and a covenant among ourselves, especially those who serve the Lord. அவருக்கு சேர்ந்து ஊழியம் செய்கிறவர்களுக்கு இடையிலையும் விதமான ஒரு
உடன்படிக்கையின் உறவு இருக்கிறது. ஆகவே சமாதானமாயிருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். ஸோ டாக்கிங் அபவுட் covenant, we need to understand covenant and we need to help our children and our dear ones understand what covenant is. நம்ம உடன்படிக்கை என்னவென்றால் நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப மிகவும் அஸ்திபாரமான ஒரு காரியம் வாழ்க்கையில். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய நண்பர்கள், உறவினர்களுக்கு இதை நம்ம புரிய வைக்க உதவி செய்ய வேண்டும். ஸோ இட்ஸ் a biblical phrase for a two-way agreement and it's irrevocable. The irrevocability of which was symbolized by salt. அப்போ அது உப்பை குறித்து அதில் சொல்லும் பொழுது it talks about permanency of this relationship. உப்பு சேர்க்கப்படுகிற ஒரு பலியை போல, உப்பு சேர்க்கப்படுகிற ஒரு ஆகாரத்தை போல, இங்கே உப்பு சேர்க்கப்பட்ட அல்லது உப்புள்ள ஒரு உடன்படிக்கை அது நித்தியமானதாக இருக்கிறது. அதை முறிக்கக்கூடாது. There is a Middle Eastern saying that there is bread and salt between us. மத்திய கிழக்கில் அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்குள்ளே அந்த அப்பமும் உப்பும் இருக்கிறது. அப்படின்னா நாங்கள் சேர்ந்து உட்கார்ந்து அப்பத்தை பிட்டு சாப்பிட்ருக்கிறோம், உறவு வைத்திருக்கிறோம். அது முறிக்கப்பட முடியாத ஒரு உறவு அப்படின்னு சொல்லுகிறது. ஸோ இட் மென்ட் தட் த ரிலேஷன்ஷிப் ஹேட் பீன் கன்ஃபர்ம்ட் பை ஷேரிங் அ கவனன்ட் மீல். ஒரு உடன்படிக்கை அந்த ஆகாரத்தை நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால எங்களுக்குள்ள ஒரு உறவு இருக்கிறது இந்த அப்பத்தின் மூலமாக, இந்த உப்பின் மூலமாக அப்படின்னு சொல்லி. Then there is an Arabic saying which says there is salt between us. He has eaten my salt. என் உப்பை தின்றிருக்கிறான், அல்லது எங்களுக்குள்ள உப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது நாங்கள் அந்த உடன்படிக்கை ஆகாரத்தை உட்கொண்டிருக்கிறோம். அதன் மூலமாக எங்களுக்குள்ள ஒரு உறவை நாங்கள் உண்டாக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அது குறிக்கிறதாக இருக்கிறது. கடந்த செய்திகளில் நம்ம தியானித்தோம் இந்த புதிய உடன்படிக்கையின் அந்த பந்தி. இப்போ இயேசு கிறிஸ்துவின் பிற்கப்பட்ட சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிற அந்த அப்பம், இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிற அந்த ரசம், இதை நம்ம சேர்ந்து ஒரு மனதாக நம்ம பானம் பண்ணும் பொழுது நமக்குள்ளாலேயும் அந்த உடன்படிக்கையின் உறவு இருக்கிறது. அதன் அடிப்படையிலே நம்ம சமாதானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்துகிறது. ஸோ last few episodes before we saw about this covenant meal, that the bread that we eat, it represents the broken body of the Lord Jesus. The drink that we drink, for example, in the Middle East, it is the fruit of the wine. This represents the shed blood of the Lord Jesus, and these are symbols of the new covenant which the Lord Jesus has made between us and God. So when we all together partake in this meal of new covenant, there is a covenant between us, especially those who serve God together, and we need to maintain this high degree of unity, love and peace among ourselves. ஆதியாகமம் 31வது அதிகாரத்திலே விதமான ஒரு உடன்படிக்கையை நம்ம பார்க்கிறோம். யாக்கோபு அங்கே அவங்க மாமனார் லாபானை விட்டு அவர் அங்கே ஓடி போகும் பொழுது அவங்கள பின்தொடர்ந்து வந்து அவங்க ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறாங்க. அங்கே யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்துறாரு. அங்குள்ள கற்களை புரக்கி அவங்க வந்து அதை ஒரு குவியலாக வைத்து அங்கே போஜனம் பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So when Jacob was pursued by Laban, he catches up with him and then they make a covenant agreement. Jacob sets up a stone as a pillar and they gather the stone, they sit on that stone and they have this covenant meal. And they say that, we will not cross this point to hurt each other, to bring harm to each other. பழைய காலத்தில் இந்த ஒரு உறவு உடன்படிக்கை இருந்திருக்கிறது, சமாதானம் இருந்திருக்கிறது. அப்போது தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய புதிய உடன்படிக்கையிலே பங்கு பெறுற நமக்குள்ளால் எவ்வளோ பெரிய ஒரு ஆழமான ஒரு அன்பு, ஒரு உறவு இருக்க வேண்டும் என்பது இது நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஸோ த covenant in the olden times was so vital and important that once they made it, that was it. Death or life didn't change the covenant relationship. How much more we in this new covenant should have a lasting and a loving bond and relationship between the children and servants of the living God who have come to him through the Lord Jesus. Let's pray and offer ourselves to live a life of exhibiting this way life in our life. Amen. Hallelujah. பரலோகத்தில் இருக்கிற எங்களுடைய நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாட்களிலும் இயேசு கிறிஸ்து மூலமாக எங்களுக்கு நீர் கற்று தருகிற எல்லா
சத்தியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். We thank you for the precious truth that you've been teaching to us through our precious Lord Yeshua. Today we learned about the covenant, the salt of the covenant, the relationship that should exist between people who make a covenant, and the new covenant through the broken body and the shed blood of the Lord Jesus, and how this is so superior to all the other covenants. இன்றைக்கு நாங்கள் உடன்படிக்கை குறித்து, உடன்படிக்கையில் இருக்கிற அந்த உப்பை குறித்து, உடன்படிக்கையின் போஜனத்தை குறித்து, இயேசு கிறிஸ்துவின் பிற்கப்பட்ட சரீரம் சிந்தின இரத்தத்தின் மூலமாக இருக்கிற அந்த புதிய உடன்படிக்கையை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம், தியானித்தோம். இயேசு கிறிஸ்துவனுடைய உடன்படிக்கை எவ்வளோ உயர்ந்தது, உன்னதமானது. அதிலே பங்கு பெறுகிற நாங்கள் அன்புள்ளவர்களாய், சமாதானமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும், ஒரு மனதுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம். உம்முடைய பிள்ளைகளை, ஊழியக்காரங்களை விசேஷமாக தொட்டு ஆசீர்வதிங்க. உம்முடைய கரத்தை நீட்டி ஒரு உதவி கரம் கொடுத்துருங்க. ரைட் நவ் as people are receiving your truth, saying amen to your truth, and they cry out to you in the name of the Lord Yeshua, we pray that your hand would be stretched out into their life, body, soul and spirit, and in their life situation to bring them a miracle, Lord, and to lift them up. ஒரு அற்புதத்தை அவங்களுக்காக ரிலீஸ் பண்ணுகிறோம். உம்முடைய விடுதலையை ரிலீஸ் பண்ணுகிறோம். உம்முடைய உதவியை ரிலீஸ் பண்ணுகிறோம். உங்கள் உதவிக்கரம் அவங்களுக்கு கொடுக்கப்படட்டும். உடன்படிக்கையில் நீங்கள் உண்மையுள்ள தேவன். Oh, it's so precious to have a covenant with you through the Lord Jesus. தேவனே, ஜீவனுள்ள தேவனே, உம்மோடு இயேசு கிறிஸ்து மூலமாக தந்திருக்கிற உடன்படிக்கைக்கு நன்றி. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். நாங்கள் எங்களிலே உப்புள்ளவர்களாக, சாரமுள்ளவர்களாக, இந்த உலகத்துக்கு ஒப்பாக விளங்க எங்களை தனிப்பட்டவர்களாக, குடும்பங்களாக, ஊழியங்களாக, சபைகளாக ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் எங்கள் வாழ்க்கை மூலமாக மகிமைப்படுங்க. We offer ourselves to have salt in ourselves, to be the salt of the earth. And as individuals, as families, as ministries, as the churches, we humble ourselves and offer ourselves for your glory. In Jesus' name, Amen. Amen. அருமையான நண்பர்களே, தொடர்ந்து இந்த செய்திகளை கேளுங்க, திருப்பியும் கேளுங்க. யூடியூப்பில் போய் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. மீண்டும் சந்திக்கும் வரை கர்த்தருடைய பிரசன்னம் உங்களோடு இருப்பதாக. உலகத்துக்கு உப்பாக இருப்போம். இயேசுவின் நாமத்திலே ஆமென். ஆமென். நமது ஜெபம் டிவியில் இயேசு உங்கள் ஆத்தும நண்பன். இயேசு கிறிஸ்துவின் பிற்கப்பட்ட சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிற அந்த அப்பம், இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிற அந்த ரசம், இதை நம்ம சேர்ந்து ஒரு மனதாக நம்ம பானம் பண்ணும் பொழுது நமக்குள்ளாலேயும் அந்த உடன்படிக்கையின் உறவு இருக்கிறது. அதன் அடிப்படையிலே நம்ம சமாதானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்துகிறது. Every Saturday and Sunday, Jesus Friend of Your Soul program at 7 p.m. only on Jabam TV.